கண் அப்படின்றது உடல்ல ஒரு பிரதானமான உறுப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்குமே ரொம்பவே முக்கியமான உறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா கண் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கண்ணை வச்சு தான் நம்ம எல்லா வேலையுமே செய்ய முடியும். அதிக நேரமா டெஸ்க்டாப் ஒர்க் பார்த்துட்டே இருக்காங்க, இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அதிக நேரம் இருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் அதிக நேரம் அட்டென்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இமீடியட் எஃபெக்ட். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வாமையால் ஒரு சில அலர்ஜி, ஒரு டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, இல்லைன்னா ஒரு ஏசிக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, இல்லைன்னா புதுசாக ஒரு ஸ்மெல்லை அவங்க முகர்றாங்க. அப்படிங்கும்போது அது கூட அவங்களுக்கு கண்களில் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் நோய்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். கண் அப்படின்றது உடலில் ஒரு பிரதானமான உறுப்பு. ஒவ்வொரு மனுஷனுக்குமே ரொம்பவே முக்கியமான உறுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா கண் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கண்ணை வச்சு தான் நம்ம எல்லா வேலையுமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட கண்ணில் நிறைய பேருக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலங்களில் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுவும் கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணாத பீப்புளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களோட ஒர்க் நேச்சர் அந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கண் நோய்கள்லாம் வர்றதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்குது, இதுக்கு நம்மளோட மருத்துவத்தில் என்ன தீர்வு இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண் நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட கருவிலியில் அல்லது வெல்விலியில் அல்லது கடைக்கண்ணில் இந்த மாதிரி நிறையா இடத்துல இல்லை கண் நரம்பு பாதிப்பு, இதனால நிறைய பிரச்சனைகள் வரலாம். சித்த மருத்துவத்தில் இந்த கண் நோய்களை 96 வகையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க சமீப கால மாடர்ன் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட நோய்களை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு க்ரானிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அக்யூட் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தவங்க அதிக நேரமாக டெஸ்க்டாப் ஒர்க் பார்த்துட்டே இருக்காங்க, இல்லைன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் அதிக நேரம் இருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் அதிக நேரம் அட்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இமீடியட் எஃபெக்டும் இருக்கும், அதே மாதிரி க்ரானிக் எஃபெக்டும் இருக்கும். இமீடியட்டாக அவங்களோட கண்ணில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் வறட்சி நிறைய பேருக்கு இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணில் நீர் வடிகிறது இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் எப்பயுமே அழுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயோதிகத்தினால கேட்ராக்ட் வரலாம், புரைகள். புரை ஆனால் இப்போ நிறைய பேருக்கு 40 அபோவே வர ஆரம்பிச்சிருச்சு, கண் புரைகள் வரலாம். இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். இல்லைன்னா ஒரு சிலருக்கு இமீடியட்டாக எனக்கு நல்லாவே பார்த்துட்டே இருப்பாங்க, கண்ணில் இருக்கக்கூடிய ஆப்டிக் ப்ரெஷர்னால அவங்களுக்கு கண் பார்வை டேமேஜ் ஆகி கண் நரம்பு டேமேஜ் ஆகி கண் பார்வையே தெரியாத அளவுக்கு கூட போகலாம். இந்த மாதிரியான வரையறுக்க முடியாத நிறைய கண் நோய்களுக்கு எளிமையான மருத்துவ முறைகள் நம்மளோட மருத்துவத்தில் இருக்குது. இப்போது பேசிக்காக சின்ன குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான கண் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ சொல்லப்படுகின்ற மயோப்பியா இருக்கும். அதாவது என்னென்னா போர்டு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டெஸ்கில் உட்காந்து பார்த்தா தான் தெரியுது, கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட போய் போர்டு பார்த்தா தான் தெரியுது, என்னை லாஸ்ட் பெஞ்சில் டீச்சர் உட்கார வச்சுருக்காங்க, அதனால் எனக்கு போர்டு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறவங்க, இல்லை சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபுல் டே நான் 24 மணி நேரத்தில் ஒரு 12 மணி நேரமாச்சும் நான் ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது என்னோட ஒர்க்கு அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பஸ்ஸே டேர்ன் ஆகுது அப்படின்னா அந்த பஸ் நம்பர் என்னம்மா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த கண் நோய் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதுவும் இந்த பார்வை குறைபாடு, கிட்ட பார்வையாகட்டும் தூர பார்வையாகட்டும், இந்த மாதிரி பார்வை குறைபாடு சமீப காலங்களில் ஒரு 5 to 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறையவே சொல்லணும்னா ஆப்டிக்கல் ஷாப்ஸ் அண்ட் லென்சஸ் நிறையவே யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதற்கு நம்ம நம்மளோட உணவையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். நிறைய இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால நம்மளோட உடல் உழைப்பு இல்லாமையும் அடுத்து நமக்கு தேவையான கரெக்டான ஊட்டச்சத்துள்ள உணவுகள் இல்லாததும் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. மெயினாக நம்மளோட கண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. விட்டமின் ஏ
தழைச்சத்துள்ள உணவுகள் வந்து நிறைய குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு தேவையான விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் நிறையா எடுத்தாங்க அப்படின்னாலே சிறு வயசுலேருந்தே, அதாவது குழந்தைக்கு நம்ம வந்து எப்போ 6 மந்த்ஸில் வந்து நம்ம ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ இருந்தே நம்ம நல்ல விட்டமின் ரிச் உணவுகள், விட்டமின் ஏ ரிச் உணவுகள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த பார்வை குறைபாடு அப்படின்றது வரவே வராது. அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போது போலீஸ் செலெக்ஷன் ஆகட்டும், இல்லை மிலிட்ரி செலெக்ஷன் ஆகட்டும், இந்த மாதிரி போகும்போது வந்து அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணுறது, டாக்டர்ஸ் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐசைட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டான உடல் எடை அண்ட் வந்து ஃபிசிக்கல் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு ரன்னிங்கில் கரெக்டாக வரலாம், இல்லை அத்லட்டாக இருக்கலாம், பட் ஆனால் உங்களோட கண் பார்வை வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஜாபுக்கு வந்து உங்களை செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ கண்ணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் வந்துட்டு நிறைய குழந்தைகளுக்கு பார்க்கும்போது நைட் பிளைண்ட்னஸ் அண்ட் கலர் பிளைண்ட்னஸ் வந்து வருது. அதாவது என்ன கலர் அப்படின்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ரெட் கலரா அப்படின்னு கேட்டால் அவங்க க்ரீன் கலர்னு சொல்லுவாங்க. இது என்ன கலர், க்ரீன் கலரான்னு கேட்டால் அது ஆரஞ்சு கலர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நிறமி குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க, கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது மாலைக்கண் நோய். மாலைக்கண் நோய் வந்து இரவு சாயந்தரம் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து கண் பார்வை வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து கண் நோய்களை வந்து நிறையவே நம்ம பிரதானமாகவே பார்த்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி ஜென்ரலாக இருக்க கண் நோய்கள் இல்லாமல் ஒரு நோயை தொடர்ந்து கூட அவங்களுக்கு வந்து கண்ணில் வந்து சில பிரச்சனைகள் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொலாங்டு டயபெட்டிஸ் கேஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாடுக்குள்ளே வைக்கலை அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்து வரும். அந்த ப்ரொலாங்டு டயபெட்டிஸ்னாலையும் உடலில் வந்து சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கிறதுனாலையும் அவங்களோட கண்கள் வந்து பாதிக்கப்படுறத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து அவங்களோட டயபெட்டிக் ரெட்டினோபதியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களோட பார்வை வந்து பாதிக்கப்படும். அடுத்து வந்துட்டு இப்போது கொலஸ்ட்ரால் லெவல்ஸும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணல, எல்டிஹெச் வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் ஆகலை அப்படிங்கும்போது அவங்களோட கார்னியாவை சுற்றி கார்னியல் அர்க்கஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நோய் நிலைகள்லையுமே வந்துட்டு நம்மளோட பிரதான உறுப்பாகிய கண் வந்து பாதிக்கப்படுறதை நம்ம கண் கூடவே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஒரு சுகர் இருக்குது ஒரு பேஷண்ட்டுக்கு, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா அவங்க கட்டுக்குள்ளே வைக்கிறதுன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்போது நோய் நிலைகளில் வந்து கண்களில் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லி பார்த்தோம். ஜென்ரலாகவே இருக்கிற பாதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஐ ட்விச்சிங் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாட்டரிங் ஆஃப் ஐஸ் இருக்கும், அதாவது கண்களில் வந்து எப்பயுமே நீர் வடிஞ்சிட்டே இருக்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வாமையால் ஒரு சில அலர்ஜி, ஒரு டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, இல்லைன்னா ஒரு ஏசிக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, இல்லைன்னா புதுசாக வந்து ஒரு ஸ்மெல்லை வந்து அவங்க முகர்றாங்க. அப்படிங்கும்போது அது கூட அவங்களுக்கு வந்து கண்களில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெட்னஸ் வரலாம், இல்லைன்னா ஒரு பர்னிங் சென்சேஷன் வரலாம். நல்லாவே கண் பார்க்கறதுக்கு கோவப்பழ மாதிரி ஒரு சிவப்பு நிறம் வந்து தோன்றும். அடுத்து வந்துட்டு கண்ணை வந்து தேய்ச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து கண்ணில் வந்துட்டு ஒரு அலர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ வந்து எந்த பொருள் வந்து அவங்களுக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து அவங்க தள்ளி வைக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்களோட நிறம் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய பேர் சொல்லுவாங்க மல்லிகை பூ மாதிரி வந்து கண்களோட நிறம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜாண்டிஸோட வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு லைட் எல்லோ இருக்கும். இதே ஜாண்டிஸ் வந்து ரொம்பவே பிலிரூபின் அண்ட் பிலிவர்டின் லெவல் வந்து ரொம்பவே ஹைக் ஆயிருச்சு அப்படின்னா நல்ல ஒரு அடர் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஸோ வந்து கண்களில் வந்து அவங்க பிஹெச் வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி ட்ரைனஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கலரும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து அலர்ஜினால அவங்களுக்கு வந்து இல்லை ஒவ்வாமையால் அந்த ரெட்னஸ் ஆஃப் ஐ வராமல் இருக்கணும். ஸோ எல்லாமே வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் தான் கண்களை பொறுத்த வரைக்கும். இப்போது கண்களுக்கு வந்து என்ன மாதிரியான உணவு முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் கண் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வந்துட்டு விட்டமின் ஏ ரிச் ஃபுட்ஸ் வந்து நிறையாவே எடுத்துக்கணும். விட்டமின் ஏ நிறையா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட்டில் நிறையா இருக்குது அண்ட் பப்பாளியில் நிறையா இருக்குது. ஸோ பப்பாளி வந்து அதிகமாக சாப்பிடும்போது டெய்லி தினசரி உங்களோட பல துண்டுகளை வந்து பப்பாளி எடுத்துகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கண் நோய்கள் வந்து வரவே வராது. அதே மாதிரி பச்சை காய்கறிகளும் நம்மளோட உணவில் வந்து நிறையாவே எடுத்துக்கணும். அண்ட் முக்கியமான கீரை அப்படின்னு சொல்லும்போது பொன்னாங்கண்ணி கீரை வந்து தினசரி உணவில் எடுத்துக்கணும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிது மிளகு சேர்த்து நல்லாவே வந்துட்டு பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 48 டேஸில் உங்களுக்கு வந்து மயோப்பியா போன்ற பார்வை குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களோட ஐ சைட் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ வந்து வறண்ட கண்கள் இருக்குது, அதிக நேரம் வந்து நான் டெஸ்க்டாப் பார்த்துட்டே இருக்கேன், அதிக நேரம் வந்து நான் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், என்னோட ஒர்க் அந்த மாதிரி தான் இருக்குது, இல்லை அதிக நேரம் வந்து ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ வாஷ் கிட்
கிட்டை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஐ வாஷ் கிட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்களை வந்து நல்லாவே வந்து டிப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ரொட்டேஷன் பண்ணும்போது கண்களில் இருக்க டர்ட்லாம் வெளியே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் நல்லாவே கிடைக்கும். அதே மாதிரி இந்த கண்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி பார்வை குறைபாடு இல்லை கண்ணில் வேறு ஏதாச்சும் ட்ரைனஸ் இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு கண்களில் நீர் வடிகிறது இருக்குது அப்படின்னா இந்த ஐ எக்ஸசைசஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது எல்லா டைரக்ஷன்லையுமே நம்மளோட ஐஸை வந்து மூவ் பண்ணி பார்க்கறது, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா டைரக்ஷன்லையுமே நம்மளோட ஐஸை வந்து ஐபால்ஸை வந்து கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளோட ஐ சைட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட ஐஸில் இருக்க ப்ராப்ளம் எல்லாமே கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். கண் நோய்கள் வந்து வரத்துக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் உஷ்ணம் தான். ஸோ வந்து உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு குளிக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உடல் உஷ்ணத்தை தணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட தலைக்குளியல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி தைலம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசை தைலம் அப்படின்னு சொல்லப்படுகிற சீரக தைலத்தை வந்து யூஸ் பண்ணி வாரம் வந்து ஒன்று அல்லது 2 முறை தலைக்கு குளித்தோம் அப்படின்னா உடம்புல இருக்க ஹீட் நல்லாவே ரெடியூஸ் ஆகி கண்ணில் இருக்க சூடும் தனியும். அதே மாதிரி வந்து கண்களை சுற்றி இருக்க அந்த சூடும் ப்ளஸ் வந்துட்டு அந்த கண் சிவப்பு மாறுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஃபலா நெய்யை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த திரிஃபலா வந்து வேற எதுவும் கிடையாது, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3ம் சேர்ந்து அதோட பவுடர் கூட சேர்த்து நம்ம நெய் ஆட் பண்ணுறதா. இதை வந்து எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணும்போது கண்ணில் வரக்கூடிய நோய்கள் எதுவுமே வராது. அதே மாதிரி வெள்ளை நந்தியாவட்டை சாறு வந்து நம்ம பயன்படுத்தலாம். வெள்ளை நந்தியாவட்டை சாறும் வந்துட்டு கண்ணுக்கு வந்து சிறந்த மருந்து. இந்த பூ வந்துட்டு நீங்கள் வந்து இந்த பூவை வந்து நல்லாவே கசக்கி சாறு எடுத்துட்டு அதை வந்து வெளியில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதோட சொட்டு அந்த ட்ராப்ஸை வந்து நம்ம கண்களில் வந்து ஒரு சொட்டு விடும்போது நம்மளோட கண் பார்வை குறைபாடு வந்து சீக்கிரமாகவே நீங்கும். இன்னைக்கு நம்ம கண் நோய்களை பற்றி பார்த்தோம். கண் நோய்கள் வந்து இப்போ நிறைய பேருக்கு என்ன மாதிரியான நோய்கள் வருது, அதற்கு நம்ம மருத்துவத்தில் என்ன மாதிரி தீர்வு இருக்குது, எப்படி என்ன மாதிரி ஐ எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். ஸ்ரீவர்மாவில் என்ன மாதிரியான ட்ராப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 4ஆம் வாரம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை அம்பத்தூரிலும், 25ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.
Dr. Srivarma's Magic Care. His wellness for her happiness.